ஆத்துக்கு போன கலக்கார கழிஞ்ச தண்ணி அடிக்கலாம் மீன் பிடிக்கவா? மீன் பிடிக்க சித்தலூர் ஏரிக்கு போகிறதா? அங்கெல்லாம் வேணாம். கீழப்பட்ட ஏரிக்கு சின்ன பெரிய ஏரிக்கு அங்கெல்லாம் வேணாம். ஏக்கா எதுக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா? ஆமா பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஆமா. நமக்கு நேரம் ஆகி போச்சாக்கும். மாசத்துல 3 நாளைக்கு ஆச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. அங்க பாரு 2 பேர் நீ பாட்டு லேட்டா போயிட்டு பல லேட் ஆச்சு. எங்க பாருதானே இருக்காங்க. அவங்க சும்மா தான் ஊத்தி இருக்காங்க. அந்தாண்ட பாரு சோறு போடு தண்ணி ஊத்தினு எவ்வளவு தொந்தரவு. சோறு கட்ட போட நான் என்ன பொரோக்கறானே அப்படி சொல்லி போச்சு. ஏண்டி அக்கா நம்ம மாரியாச்சி மாவடிக்குன்னா மில்லுக்கெல்லாம் போகானா. உன்னை விட்டா நல்லா டிபாண்ட். அது கூட ஒரே கூட்டதான். ஏனா 5 வளர்ச்சி எதுனா போட்டு அடிக்கிறது. அதுக்கெல்லாம் ஒண்ணு இருக்குடா. என்னதுனா? அதனால கம்மங்கறது குத்துவாங்க குந்தானி. மர குந்தானி. அத போட்டு குத்துறாங்க. அந்த ஆளு குழப்பாத்திருக்கேன். ஏண்டா துப்பளத்துக்கு வேட்டால குத்தா. ஏமா பாக்கியா என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பாடு போடுமா? ஏய்யா ஆக்குன சோறுலாம் ஆச்சு. என்ன ஆக்குனாதான் சோறு. பச்சை தண்ணி வையா ஊத்துறேன். மீனாட்சி அம்மனுக்கு மாலை நாங்களும் ஓம் சக்தி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஊத்துமா வையா. ஆமா ஊத்துமா. வையா. ஏனா இப்படி எல்லாம் கேட்டா ஊத்த மாட்டாங்க. நல்லா மண்டி போட்டுட்டு கேளு. என்ன போடிங்க? அந்த கிட்ட விடுவின்னு எந்திரிச்சு ஓடியாந்து கேட்கலாம். அந்த கால் கைக்கு நல்லா இருக்கு. வடிச்சா நல்லதுதான். அம்மா கிடையாது. பரவாயில்லைதா. ஏமா கோயிலுக்கு போறோம். வையா. பொம்பளைக்கு வடை பிடிக்காது. பிடிக்காது. ஆமா வா அப்படி. ஊத்துமா. ஏன்னா கண்ணா நல்லா இருக்க மூடிக்க. அடி பாவி தண்ணியை கேட்ட என்ன தெரியுமா ஊத்துறீங்க? நிறைய பேர் இதெல்லாம் குடிச்சு போடுவாருந்தாலும் ஆட்டை பள்ளி அதுக்குள்ள போட்டு ஊத்து ஊத்து கூட ஒரு லோடு உப்பு போட்ட மாதிரி இருக்குது. இருக்குமே நல்லா உரைச்சிருக்கும். ஏமா ஒரு 3 மணி குடிச்சிருப்பியா? சத்திரமா வந்துருந்தா பருப்பு இருக்கு தண்ணி இருக்கு அண்டா முண்டா அத்தனை இருக்குது. சமைச்சு சாப்பிட்டுவாங்கய்யா. அடிதாங்க சொன்ன வளையடே வள்ளி வந்தாதி கூட கக்க வந்தேன். ஐயா சொல்லுகிற கேளுமாயா. கையாறு சுகமான ரங்கவாரா. ஐயா சொல்லுகிற கேளுமாயா. கையாறு சுகமான ரங்கவாரா. எங்க கையாது எங்க தலைநகரா. எங்க புறங்கரையா. ஆமா சொந்த ஊர். அதான் சொந்த ஊரா? எங்க நல்ல எங்க நல்ல பக்கத்தூரா போச்சு. தெரியாது. ஆஸ்பத்திரியில பிறந்தேன். தங்கச்சி வீட்லயே பிறந்து எங்க போறா என்ன உங்க அப்பா சொல்லி நம்ம அப்பன் பேரு இந்த அத்தகப்படான
அவருடைய மகத்தான் நாங்க 2 பேரும். உப்பு செட்டியார் மகளுங்க. அடி உப்பு செட்டி மகனே. அடே துப்பு செட்டி இல்லக்கா கமல் இருக்கா யாரும் தெரியல. அட சொந்தம் என்ற என்ன வார்த்தை என்ன முறையால எந்த முறையில நாங்க சொந்த முறை எப்படின்னு கேக்குறீங்க? அடி உப்பு சட்டி மகனே. அடி உப்பு சட்டி மகனே. உங்க அப்பா சொன்னீங்கல்ல, உங்க அப்பா தானே? அப்படி பார்க்க சொந்த எங்க மாமே மகளுக்கு தான் நீங்க, வேற யாரும் கிடையாது. மாமா மகளுக்கு. அட மாமா நன்றி சொன்னாயாடா மாமா பயசுங்க. நாங்க ரோட்ல நடந்து போனோம்னா எங்க மாமே பொண்ணு வருதுன்னு சொல்லி நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஐயோ, எங்க அப்பா அப்படி வளர்த்தாங்க. கீழே குடிச்சிட்டு தான் போவாங்க, நிமிந்து பார்க்க மாட்டாங்க. யாரும் தெரியல மாமன் பொண்ணு சொல்ற. உங்க அம்மா வந்து சொந்த அத்தை. எங்க அப்பா அம்மாவுக்கு தான், நீங்க வேற யாரும் கிடையாது. அட அத்தை என்று சொன்னாயா இப்ப சொல்றீங்க அத்தை பொண்ணு சொல்றீங்க. எந்த முறையால மாமே பொண்ணு அத்தை பொண்ணு மரியாதையா பேசுங்க. அப்படிதான் பேசுவோம். ஆக சொல்லு
ஆமா நான் அவரைத்தான் தாலி கட்டிக்கிட்டேன். அவரைதான் காலி கட்டிங்க. அடி மாலையிட்டார் என்று சொன்னா அது வள்ளி நீரால செய்ய வந்ததென்ன மாலையிட்டார் என்று சொன்னா ஆமா இந்த கோலத்துக்கு எதுக்கு வந்தீங்க? நீங்கள போக மாட்டீங்களாமா? நாங்க ஆம்பளை எங்க வேணுமா போலாம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய சாமி செஞ்சே கட்டிக்கிட்டீங்க. ஊரை விட்டு வரலாமா? எதுக்கு வந்தீங்க? எனக்கு பஞ்சாயத்து பஞ்சமலைக்க பரதேசமா இந்த தெற்கால கோயில்பட்டிக்கு வந்திருக்கிறோம். வழிய விழுங்கா வாண்டி பயம் போனுங்க. அடி பரதேசம் வந்ததெண்டா அடுத்த வள்ளி ஒப்பத்தாவா எங்க ஏடி அடி பரதேசையானா வேண்டா பெண்ணே ஒப்பத்தாவா எங்க ஏடி அடி பரதேசம் வந்ததெண்டா அடுத்த வள்ளி ஒப்பத்தாவா எங்க ஏடி அடி பரதேசையானா வேண்டா பெண்ணே ஒப்பத்தாவா எங்க ஏடி அடி பத்தாவா எங்க ஏடி வள்ளி ஒப்பத்தாவா சுமலே பத்தாவா எங்க ஏடி வரிசையே சொல்ல மாட்டேங்குது. எங்க நான் கொடுத்தேன் நான் கூடினத்தான் நான் முதல்ல என் புருஷன் ஒரு காலத்தோட கூலி வேலைக்கு போனதில்ல. எங்க தலைவிதியால இன்னைக்கு என் புருஷன் கடப்பாரை தூக்கிக்கிட்டு மேற்கு ஜமனாபுரத்துக்கு போயிருக்கு, வேலைக்கு போயிருக்கிறாரு. நம்ம வழி விடுங்கடா வாண்டி பயமோனுங்களை. அடி கஞ்சி நல்ல காலை அடி கஞ்சி நல்ல காலை தக்காளி பழம் போல இருக்கிற உடம்பு வெள்ளரி பழம் வெறிகிற மாதிரி விரிஞ்சு போயிருவீங்க. கஞ்சி தூக்கிறதெல்லாம் விட்டுருங்க. எங்க கிட்ட வாங்க, உங்களை வச்சு எப்படி தாங்குறோம்னு மட்டும் பாருங்க. ஏண்டா அப்படியே பேச்சு பிரகாரம் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க புருஷனை விட்டு கூட வந்துட்டான். அதை எப்படி நினைச்சு காப்பாத்து? அதே தம்பி ஓய் அவளுக்கு புருஷனை விட்டு ரெண்டு பேரும் எங்க கூட வந்துட்டான். என் தம்பி மடியில தலையும் என் மடியில காலை போட்டு ரெண்டு பேரும் மல்லாக்க படுத்துருந்தா மத்த வேலை பூரா என் பையனை விட்டு செஞ்சுக்குவேன். சிவராங்கி குழம்பு பாப்பா எல்லா வேலையும் செய்வியா, தண்ணி கூட எடுத்து வைக்க எல்லாம் தண்ணி எடுத்துப்பியா, யானை கழுவியா, எல்லாம் வேலை செய்வியா பையன். ஓ அப்ப சரிப்பா. கண்ணி விட்ட தோசை மேல சரியான நேரத்துல என் புருஷன் வியாபாரம் வந்து காணல, வேலைக்கு போயிருக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு தவிட்டேன்னா அடிக்கிற வெயில கலைச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவார். வழிய விடுங்கடா வாண்டிப்பாய மோனுங்களே.
மயக்கம் போட்டு விழுந்துருவார் அடிக்கிற வெயில்ல என் புருஷன். அதனால நான் கஞ்சி கொண்டு போன வழியை விடுங்கடா வாண்டி பையன். அடியா பஞ்சு முட்டாய் ஸ்டாண்ட் ஊத்திட்டு வந்துட்டியா? ஒழுவா விட்டுக்கிட்டு அலையறானுங்க. அதெல்லாம் கண்டுக்கா பாக்காதக்கா. மூஞ்சிய தொடச்சு விடுமா? தொடக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கு. அடிக்காலத்தே வாழ்ந்தே தவறி காலையெல்லாம் சொல்லவே வாழ்ந்தே பெண்ணே காலையெல்லாம் சொல்லவே வாழ்ந்தே தவறி காலையெல்லாம் சொல்லவே வாழ்ந்தே பெண்ணே காலையெல்லாம் சொல்லவே பூமி போல் கலவே தவறி போல் பூமி போல் கலவே பெண்ணே போல் கோடங்களே. மசக்கம் போட்டு விடுவாங்க, பேச்சே பேசக்கூடாது. சரி, இந்த பூமி பொறுக்குமா? நீ சொல்ற வார்த்தைகள் ஒரு விஷயம் முளைக்கும். ஏன் நீ சொன்னா முளைக்குமாடா? நாங்க சொன்னா நெல்லே முளைக்கும். முளைக்காதுடா. எல்லாம் காங்கிரட் போட்டுருக்குது. நீ சொன்னாலும் முளைக்காது, நான் சொன்னாலும் முளைக்காது. நாங்க முளைக்க வைப்போம். அப்படா முளைக்க. வப்பா. அதான் வப்பிங்க முளைக்க. போராதுதா என்று சொன்ன உங்களால முடியுமாடா? உங்க விதியை வெல்ல எங்களால முடியாதா? அப்படியே எமே வந்தா கூட கட்டி புடிச்சு போடுவேன் நான். என்ன தர? எமனே. ஏண்டா எமனை நீ பிடிக்க மாட்ட. உன்னை எமே பாசகோர் போட்டு பிடிச்சிருவான். ஏய், முன்னெல்லாம் எரும மாட்டுல வந்தாரு. இப்பெல்லாம் அப்படி வரலடா. என் மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்பிட்டேன். ஆமா, எல்லாம் கசாப்பு கடைக்கு போயிட்டு மாடெல்லாம் இப்பெல்லாம் வண்டி ஒண்ணு இருக்கு பாரு, தூக்கிக்கிட்டு அதுல போய் வேகமா போய் ஒரே அடி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. எமே ஆளுங்கிறேன். யாருடா? என் சின்னாயி மகன் தான். எமே சின்னாயி மௌனாண்டி. ஓ, உங்களெல்லாம் பிடிக்கும். எங்களை கிட்டத்தட்ட வர அடிவெல்லாவோ மாவாரே தவறி ஒரு சொல்லவோ